அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எந்த மாதிரியான பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாந்திரீக ஓலைச்சுவடியில், அதாவது அதர்வன மாந்திரீக ஓலைச்சுவடியில் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஏவல் முறையை ஆதி காலங்களில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாந்திரிகர்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்க, அதாவது மாந்திரீகர்கள்கிட்ட எதிர்க்கக்கூடிய மாந்திரீகர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்க, இல்லை மாந்திரீகர்களுக்கு பிடிக்காத நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மாந்திரீகர்கள் எந்த மாதிரியான துஷ்ட ஏவல்களை பிரயோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகள் விஷயங்கள் இல்லாமல் அரசியலும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, எந்த ஒரு செயலுமே இல்லை. எல்லா விஷயங்களுக்குள்ளேயுமே மாந்திரிகம் என்னும் அந்த கலை ஒளிஞ்சிருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே அந்த மாந்திரிகங்கிறது தெளிவாகவே நிறைய இடங்களில் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மாந்திரிகர்கள் அந்த காலங்களில் மாந்திரிகர்களை யாராவது எதிர்த்தாங்களோ, இல்லை மாந்திரிகர்களுக்கு யாராவது பிடிக்கலையோ, அப்பேற்பட்ட நபர்களுக்கு மாந்திரிகள் எந்த மாதிரியான ஏவல் முறைகளெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத, இந்த கதைகளை தெரிஞ்சு வச்சுக்குங்க. இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? தேவையில்லாமல் போய் யாரும் இதை பயன்படுத்த வேண்டாம். ஆதி காலங்களில் துர்மந்திரவாதிகள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கு நம்ம வீடியோ பதிவில் நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். எல்லோரும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது மாந்திரிகன் எந்த மாதிரியான துஷ்ட ஏவல்களை பிரயோகம் பண்ணுவாங்க, எதிரியை அழிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஏவல் முறைகளை பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஒரு ஓலைச்சுவடி குறிப்பை நான் வாட்சி காமிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. பொல்லா மாந்திரிகனும் கொடிய ஏவல் முறையது பகல்வேன், சீடனுமே கூற கேளடா, உக்கிரமது நாளும் நாள் தொட்டு துர்மரணமா சம்பவித்து, சாம்பலது தீண்டி அச்சரமது கீறி, எல்லையது தூவிட ஊரோடி போவாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சுவடியோடைய ஓலைச்சுவடி குறிப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொல்லா மாந்திரிகனும் கொடிய ஏவல் முறையது பகல்வேன். சரிங்களா? பொல்லாத மாந்திரிகன், அதாவது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய மாந்திரிகனுக்கு என்ன செய்கிறான்னா, அந்த ஏவல் முறையை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், சீடனுமே கூற கேளடா அப்படிங்கிறது. அதாவது ஓலைச்சுவடியில் இருக்கிற குறிப்புகள் இல்லாமல் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க குருமார்கள். சரிங்களா? பொல்லா மாந்திரிகர்கள் குருமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சீடனுக்கு இந்த கொடிய ஏவல் முறையை சொல்லி கொடுக்குறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறான். உக்கிரமது ஏறும் நாள் தொட்டு அப்படின்னா, அதாவது உக்கிரமது ஏறும் நாள் தொட்டு அப்படின்னா, அதாவது எல்லா வீடுகள்லையுமே ஒரு ஆண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாளை குறிப்பாங்க. இந்த நாள் எந்த நாளில் இறந்துருக்காங்க, நல்ல நாளில் இறந்துருக்காங்களா இல்லை கெட்ட நாளில் இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த இறந்து போன நட்சத்திரங்களுக்குமே குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது உக்கிரமது ஏறும் நாள்னா அந்த இறந்து போனுடைய ஆன்மா கெட்ட நேரம் எது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த கெட்ட நேரம் எதுவோ அந்த நாளை குறித்து அந்த நாளில் வரக்கூடிய மயானத்துக்கு கொண்டு போய் எரிக்கிறாங்க பாருங்கள், அந்த பிணம். அதாவது துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாவுடைய பிணம் எரிக்கப்பட்ட சாம்பல். சரிங்களா? அதாவது விபத்தில் இறந்து போகிறாங்க பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆகி தூக்குமாட்டி, சரிங்களா, ஒரு விபத்து வரும், ஒரு மரணம் வரும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் வரும்ல மரணம், அந்த மாதிரி விஷயங்களில் உள்ள உடல் எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை என்ன செஞ்சுக்கிறோம்னா மயானத்தில் இருந்து எடுத்துக்கிறணும்.
அந்த சாம்பலை என்ன செய்வாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க, துர்மரணமாம் சம்பவித்து சாம்பலது தீண்டி அச்சரமது கீரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா துர்மரணம் அடைஞ்ச அந்த ஆன்மாவை அந்த உயிரை அந்த உடலை எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை ஒரு மயானத்தில் கொட்டி பரப்பி அந்த சாம்பல் மேலே நான் சொல்லக்கூடிய இந்த அச்சரத்தை அந்த சாம்பலில் வரைஞ்சி துஷ்ட மந்திரங்களை அந்த சாம்பலில் எழுதியிருக்கப்பட்ட அந்த எந்திரத்திற்கு அச்சரத்திற்கு உயிரூட்டப்பட்டு அந்த சாம்பலை அள்ளிட்டு போய் அதான் எல்லையது தூவிட ஊரோடி போவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை கொண்டு போய் எந்த ஊர் எல்லையில் நம்ம தூவி விடுறோமோ அந்த ஊரில் என்ன செய்யும்னா ஊரை விட்டு எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்கன்னா ஓடிடுவாங்க. இதே பிரயோக முறையை மாந்திரிகத்தில் என்ன செய்வாங்கன்னா எதிரியை அழிக்கிறதற்கு எதிரிகள் இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் கொண்டு போய் இந்த சாம்பலை கொண்டு போய் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா எதிரி என்ன செஞ்சிருவான்னா நிற்குலைஞ்சு தன்னுடைய இருக்கக்கூடிய செல்வம் பேர் புகழ் எல்லாத்தையுமே இழந்து எதிரி என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிறது மாந்திரிக குறிப்பு. சரிங்களா? இதை இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா எதிரிகளுக்கு ஏவல் முறைகளெல்லாம் பிரயோகம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சமயத்தில் மாந்திரிகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை ஆகாது, குறிப்பிட்ட நபர் தொந்தரவாக இருக்காங்க, மாந்திரிகர்களை எதிர்க்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையை எப்படி பண்ணுவாங்க, மாந்திரிகரை எதிர்க்கக்கூடிய நபரை அழிக்கிறதுக்கு இந்த முறையை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதே எரியூட்டப்பட்ட அந்த துர்மரணம் எரியூட்டப்பட்ட அந்த சாம்பலில் எடுத்துக்கிட்டு யாரை அழிக்கணுமோ அவங்களுடைய உருவ பாவை போல் என்ன செஞ்சுருவாங்கன்னா மயான சாம்பலில் செஞ்சுருவாங்க. மயான சாம்பலில் செஞ்சு அவங்களுடைய உருவம், அதாவது எதிரியுடைய உருவம் மனசுக்குள்ளே அப்படியே தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உருவத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த பாவையை எதிரி போல் கற்பனை பண்ணிக்கிட்டு சக்கரங்கள் போட்டு அந்த பாவைக்கு என்ன செஞ்சோம்னா துர்மந்திரங்களை நம்ம அந்த பாவைக்கு உரு ஏற்றணும் அப்படின்னா எதிரியை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அங்கே பிரயோகம் பண்ணப்பட்ட பூஜையினால் எதிரி என்ன செஞ்சிருவான்னா அழிஞ்சிருவான். சரிங்களா? அதனால தான் இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் வெறும் ஃபோட்டோ வச்சு பேர் வச்சு என்ன செஞ்சுருவாங்கன்னா எதிரிகளெல்லாம் என்ன செஞ்சிட முடியும்னா அழிக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய ஒவ்வொரு மாந்திரிக விஷயங்களில் புத்திசாலித்தனம்னு இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கொடி கட்டி நம்ம பறக்க முடியும். சரிங்களா? ஒரே சுவடிகளில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா அப்படியே காலம் முழுக்க அதை பார்த்துட்டு தான் கற்றுக்கிற முடியும். மாந்திரிகம் கற்றுக்கிறோன்னு ஒரு வெறி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்னா மாந்திரிகங்களை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து அதை பயன்படுத்தி பார்க்கணும். அப்போத்தான் மாந்திரிகத்தில் உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எதிரிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா ஆதி காலங்களில் ஏவல் முறைகளை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த முறையை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யாரும் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரிலாம் இருக்குது, அதர்வன மாந்திரிக ஒளிச்சுவடியில் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆதி காலங்கள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் ஒளிச்சுவடியிலலாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான அமானுஷ்யமான மாந்திரிக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் அமானுஷ்யமான மாந்திரிக விஷய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் யூடியூப் சேனலில் போடுறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரும் இதை பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆர்வப்பட வேணாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது, அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் கொடுத்து. சரிங்களா? நன்றி, வணக்கம்.